தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தலைமுடி உதிர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும், பால்னஸ் எனக்கு அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்றவங்க தான் நெறைய பேர். இப்போ ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நெறைய இருக்குங்க. ஆண்களுக்கு என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு என்ன பண்ணலான்னு தனித்தனியா நிறைய பேருக்கு ஹேர் லைன்ஸே அப்படி ஏறிக்கிட்டே போற மாரி இருக்கும். முன்னெற்றியில வழுக்கை ஏற்படுறது. இல்ல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த ஹேர் லைன் வந்து இன்னும் பின்னாடி போய்க்கிட்டே இருக்கு. அந்த ஒரு டபிள்யூ ஷேப்ன்னு சொல்லுவாங்க. இல்ல தலையோட ஸ்கேல்போட சென்டர்ல இதுதான் பெரும்பாலும் ஆண்களுக்கு வரக்கூடிய டைப் இருக்கும். ஸோ இந்த பால்னஸ்ல முடி வளருமா? இதுதான் நெறைய பேருக்கு கேள்வி. என்னன்னா, மேடம் நான் வந்து பிளாஸ்மா சிகிச்சைலாம் எடுத்துட்டேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டேன். இல்ல நெறைய வந்து ஹேர் அட்டாச் பண்ணி பார்த்துட்டேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாரி ஹேர் அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவரு சொன்னாரு, "மேடம் எனக்கு வந்து 6 மந்த்ஸா எனக்கு இந்த ஹேர் அட்டாச் நான் பண்ணியிருக்கேன்னு" சொன்னாரு. ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா, ஹேர் குரோத் வரணும்னா, சிம்பிளான சில விஷயங்கள் ஆண்கள் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்றேங்க. ஏன்னா, அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் மாறும்பொழுது தான், இல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் நெறைய இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். நிகராக பெண்களுக்கு நிகராக அதை விட அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். நேச்சுரலான வழிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இந்த ஹேர் ஆயில் வீட்ல ரெடி பண்ணிட்டு, மத்தது எல்லாமே நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வீட்லயே நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே வாங்களேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தலைமுடி உதிர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும், பால்னஸ் எனக்கு அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். இப்போ ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்குங்க. ஆண்களுக்கு என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு என்ன பண்ணலான்னு தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஆண்களுக்கு இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்றது பரவலா, அதாவது ஸ்கேல்ப் ஃபுல்லா நமக்கு அங்கங்க முடி உதிர்வு இருந்துச்சுன்னா ஓகே. நெறைய பேருக்கு ஹேர் லைன்ஸே அப்படி ஏறிக்கிட்டே போற மாரி இருக்கும். முன்னெற்றியில வழுக்கை ஏற்படுறது. இல்ல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த ஹேர் லைன் வந்து இன்னும் பின்னாடி போய்க்கிட்டே இருக்கு. அந்த ஒரு டபிள்யூ ஷேப்ன்னு சொல்லுவாங்க. இல்ல தலையோட ஸ்கேல்போட சென்டர்ல இதுதான் பெரும்பாலும் ஆண்களுக்கு வரக்கூடிய டைப் இருக்கும். ஸோ இந்த பால்னஸ்ல முடி வளருமா? இதுதான் நெறைய பேருக்கு கேள்வி. என்னன்னா, மேடம் நான் வந்து பிளாஸ்மா சிகிச்சைலாம் எடுத்துட்டேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டேன். இல்ல நெறைய வந்து ஹேர் அட்டாச் பண்ணி பார்த்துட்டேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாரி ஹேர் அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவரு சொன்னாரு, "மேடம் எனக்கு வந்து 6 மந்த்ஸா எனக்கு இந்த ஹேர் அட்டாச் நான் பண்ணியிருக்கேன்னு" சொன்னாரு. பார்த்தா நார்மலா தான் இருந்துச்சு. "அப்படியா சார்? இது வந்து ஆர்டிஃபிஷியலா வச்சிருக்கீங்களா?" "ஆமா மேம்" சொல்லிட்டு அத ரிமூவ் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்ல அவ்ளோ ஒரு மாதிரி காத்து போகல போல இருக்கு. அந்த அளவுக்கு ரேஷஸ் வந்துருச்சு. குழந்தைகளுக்குலாம் இந்த டயப்பர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? நெறைய பேர் வந்து கவனிக்காம ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. அப்படியே ரேஷஸ் வந்துரும். டயப்பர் ரேஷஸ் பாவம் குழந்தைகளுக்கு வந்துரும் இல்லையா? அதே மாதிரி தலையில சின்ன 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 கட்டிகள் மாரி வந்து ரெட்னஸா சிவந்து ரேஷஸ் அவருக்கு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதோட ஏன் சார் இத யூஸ் பண்றீங்க? வேற ஆப்ஷன் இல்ல மேம். எனக்கு வந்து இன்னும் 6 மந்த்ஸ்க்குள்ள மேரேஜ். இப்படியே தான் நான் வந்து போனேன். எல்லாமே நடந்துச்சு எனக்கு. ஃபங்ஷன் எல்லாம் நடந்துச்சு. இப்போ நான் வந்து இத ரிமூவ் பண்ற மாதிரியே நான் இல்ல. இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இத எப்படி நான் சரி செய்றது? ஸோ அந்த ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா, ஹேர் குரோத் வரணும்னா, சிம்பிளான சில விஷயங்கள் ஆண்கள் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்றேங்க. ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் மாறும்பொழுது தான், இல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் நெறைய இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். நிகராக பெண்களுக்கு நிகராக அதை விட அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, வெளியில நெறைய பேர் வந்து அவங்க ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப் அதுதான். ஸோ வெளியில ரவுண்டிங்லயே நான் இருக்கணும். அ வெயிலோ, மழையோ இதுதாங்க. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஹெல்மெட் போடுறது போட்டே எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னால முடியல. ஸோ இதுக்கு ஹெல்மெட் கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அவ்ளோ ஹேர் இருக்கு. ஒரு கிளாத் வச்சு நான் போட்டேன்னா அதிகமா ஸ்வெட் ஆகி இதனாலேயே ஹேர் ஃபால் வந்துருச்சு. இப்படி நெறைய பிரச்சனைகள அன்றாடம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். பேசிக்கா என்ன பண்ணலாம்னா, இந்த ஹார்மோன் லெவல், கார்ட்டிசால் லெவல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல குறைச்சிட்டு
தூக்கம் அதிகரிக்கணும், ஹார்மோன் லெவலை நம்ம வந்து குறைக்கணும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை குறைச்சிட்டு பேலன்ஸ் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரான் லெவல், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பேசிக் நியூட்ரிஷன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே முக்கியம். ஏ, டி, சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விட்டமின் B12 இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விட்டமின்ஸ் எல்லாமே உங்கள் பாடியில் கரெக்டாக இருக்கா, இல்லை சாதாரணமாக வெயிட் லாஸ் ஆகுதா, இல்லைன்னா அதிகமான பித்தம் உடலில் இருக்கா? ஆண்கள் கட்டாயமாக பித்தம் உடலில் அதிகரிச்சிருக்கிறவங்க தாங்க அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நைட் ஃபால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விந்து வெளியேற பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மன அழுத்தத்தையும் அதிகரிக்குது, ஹேர் ஃபாலையும் நமக்கு அதிகரிக்குது. ஸோ இதில் நமக்கு ஹேர் க்ரோத் இருக்குமா? ஸோ நிறைய கெமிக்கல்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நேச்சுரலான வழிமுறைகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த ஹேர் ஆயில் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. எவ்வளோங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா அரைச்சிடணும். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் 100 ml, திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் 100 ml, ஆயில் வந்து ஒரு 250 ml கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 250 ml இதில் விட்டுட்டு இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க போதும். 300 ml, 250 to 300 ml ஆயிலை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது வந்து ஒரு 1 hour ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஃபில்டர் பண்ணி இந்த ஆயிலை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், காலையிலே ஒரு 5:30, 6 o'clockலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குளிங்க. இல்லை நான் மார்னிங் ஒர்க்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் வீட்டில் இருக்கிறேன்னா ஈவினிங் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேர் ஆயில் நான் சொல்கிறேன். சிரட்டை தைலமும் நேர்வாழ தைலமும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நேர்வாழம்ன்றது கொஞ்சம் இரிட்டேஷன் தரும். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃபாக அதை எடுக்க வேண்டாம். சிரட்டை தைலம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிரட்டை தைலமும் பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தோடு மிக்ஸ் பண்ணியும் இல்லை தனியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம். இன்டர்னலாக எடுக்கும்போது கருவேப்பிலை, டெய்லி கருவேப்பிலை பொடி தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குங்க. நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய், பாவன நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன். ஸோ பாவன நெல்லிக்காய் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுங்க. உங்களுக்கு கல்லீரலோ இல்லை பித்தப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தோ, இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தோ அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கவனமாக இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமாக பீரியட்ஸில் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும், ஸோ அதிகமான ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ப்ளீடிங் இருந்து, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து ஹேர் ஃபால் இருக்குது, தலையில் ஸ்கேல்ப் அப்படியே தெரியுதுன்னா வருத்தம் வேண்டாம். இந்த ஆயிலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டுலேருந்து, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. ஸோ குமரி கஷாயத்தோட இந்த ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை இதை தாண்டியும் இன்னும் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.